This video is sponsored by SBO Digital Marketing. It is trustable part-time job for all students, girls and gents. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், போன வீடியோவில் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது, சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எக்ஸ் வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு இந்த சைடு 16 வரணும், இந்த சைடு 16 வரணும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே எழுதிக்கலாம். x into x divided by x plus x plus x plus x equal to 16. இன்றைக்கி இதான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன, நம்ம 4னு போன சம்மில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 divided by 4 plus 4 plus 4 plus 4 equal to 16. இப்போ நம்மளுக்கு 4 இப்போ 4 8 12 16. இப்போ 16 எப்படி எழுதலாம், 4.4ன்னு எழுதலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் 4.4ன்னு எழுதுறோம்னா, இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் 16 வருது. ப்ளஸ் பண்ணால் 4 4 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 16. அது வந்து நம்ம 4.4ன்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவல் டு பாருங்கள், இப்போ 4.4 ஈக்குவல் டு 16. 4 4 சார் 16 ஈக்குவல் டு 16. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக நம்ம வந்து நேற்று போட்ட சம் வந்து கரெக்டாக. எப்போவுமே வந்து இப்படி தான், இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ணுறது வந்து ஸ்டெப்ஸ் கம்மியாக தான் இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே இப்படி செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சம் வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கிற சம் கரெக்டாக தப்பான அப்போ தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேக்ஸை பொறுத்தளவு நம்ம ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் வந்து இப்போ 10th மேக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் இப்படி செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சம்முக்குமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தான் இந்த அல்ஜீப்ராவில் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இதே மாதிரியே வந்து நம்ம வந்து நிறையா சம் வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். எல்லாமே அல்ஜீப்ரா இந்த இதில் தான் நீங்கள் இதில் எந்த இதில் இதில் இத்தனை ஸ்டெப்ஸ் போட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு இதில் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கூட எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு 16. இப்போ இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கூட எக்ஸ் பவர் ஏதாவது ஒன்று ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ் பவர் 3ன்னு என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன 4. 4 பவர் 3 ஈக்குவல் டு 64. இப்போ 4 × 4 × 4 அப்படின்னம்னா 16 × 4 ஈக்குவல் டு 24க்கு 4 2 4 4 60. ஸோ 64 ஈக்குவல் டு 64. இப்படி நம்மளுக்கு ஈக்குவல்ட்டாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஏதாவது நம்ம போட்ட இதில் அந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் கூட கரெக்டுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.